ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் கொத்தவரங்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல், கொத்தவரங்காய் பொரியல். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய் வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கடலைப்பருப்பை வந்து நான் ஒரு 1/4 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தேங்காய்ங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். அதோடு இந்த கொத்தவரங்காவையும் நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயமும் கூட வதங்கிடும். இப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கலந்துக்கலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் கொத்தவரங்காய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்க, அது மிக்சியில் பொடி பண்ணின்னு வந்துட்டேன். அதை சேர்த்துக்கலாம், கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம பொடி வச்சுருந்த இந்த தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா கிளறிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிடலாம். இங்கே பாருங்கள், சுவையான கொத்தவரங்காய் பொரியல் சரியாக ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.